Hello students, today we are going to see the topic The Last Lesson written by Alphonse Daudet. Daudet அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு 6th யூனிட் ப்ரோஸ் இது. This lesson is set in the day of France Prussian War. ஃப்ரான்ஸுக்கும் ப்ருசியன் வாருக்கும் வார் நடந்துச்சு இல்லையா, போர் நடந்த டைமில் எழுதப்பட்ட ஒரு லெசன் தான் இது. ஃப்ரான்ஸ் வாஸ் ரூல்டு பை பிஸ்மார்க் அப்படிங்கிற ஒரு ஆள். ஃப்ரான்ஸ் வந்து என்ன இருக்குது, அவர் தான் வந்து பிஸ்மார்க் அப்படிங்கிறவர் தான் ஃப்ரான்ஸோட கிங்காக இருந்திருக்கிறாரு. அவர் தான் இப்போ வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஃப்ரான்ஸை. ப்ருஷியா தென் கன்சிஸ்ட் ஆஃப் வாட் நவ் ஆர் த நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மன், போலண்ட் அண்ட் பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ரியா. ப்ருஷியா அப்படிங்கிறது எந்த கண்ட்ரினா, இப்போ இருக்கு இல்லையா ஜெர்மன், போலாண்ட், அப்புறம் ஆஸ்ட்ரியாவோட ஒரு சில பார்ட்டு தான் ப்ருஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த ப்ருசியன் டிஃபீட்டட் த ஃப்ரெஞ்ச் அண்ட் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அல்சாஸ் அண்ட் லோரைன். ப்ருஷியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸை வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. அந்த போரில் வந்து இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க, ப்ருஷியன்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணி அதில் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஃப்ரான்ஸோட 2 பெரிய டிஸ்ட்ரிக்டை வந்து பிடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த அல்சாஸ் லோரைன் அப்படிங்கிற 2 பெரிய டிஸ்ட்ரிக்டை பிடிச்சிருக்காங்க. ஃபெல் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ருஷியன்ஸ். த oppressors not only wanted to territory but dominated over the language and culture of the Germans, thus to take away their identity. Read the lesson to find out what impact this had on life at school. இது என்னென்னா, இப்படி வந்து இவங்க வந்து அந்த அல்சாஸையும் லாரெனையும் கைப்பற்றிட்டாங்க இல்லையா அந்த ப்ருஷியன் ஆர்மி. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரான்ஸை வந்து அடிமைத்தனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அடிமைத்தனம் எப்படி இருக்குதுன்னா, அவங்களோட கல்ச்சரை அவங்க ஃபாலோ பண்ணாமல் ஜெர்மன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறதுக்கும், லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா அவங்களோட மதர் டங்கை விட்டுட்டு ஃப்ரான்ஸில் என்ன பேசுவாங்க, ஃப்ரெஞ்சு பேசுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரெஞ்சு மொழியவே விட்டுட்டு இவங்களோட மொழியான ஜெர்மன் லாங்குவேஜை பேச வைக்கிறாங்க அவங்கள. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கல்ச்சரையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட ஐடென்டிட்டியவே மொத்தமாக தகர்த்தெறிகிறாங்க. அது வந்து ஒரு ஸ்கூல் லைஃப்பில் என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. I started for school very late that morning and was in great dread of a scolding, especially because M. Hamel had said that he would question us on participles and I did not know the first word about them. இது என்னென்னா, ஒரு பையன் வந்து காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிச்சு போகிறான். இந்த லெசன் ஸ்டார்டிங்கில் அந்த பையன் வந்து அன்னைக்கு காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். அவனுக்கு வந்து டெஃபினட்டாக தெரியுது, இன்றைக்கி வந்து நம்மளோட டீச்சர் வந்து நம்மளை கண்டபடி திட்ட போகிறாரு. அவர் வந்து அந்த டீச்சர் பேர் தான் எம் ஹேமல் அப்படிங்கிறவர். அவர் வந்து இன்றைக்கி பார்ட்டிசிபிள்னால் கோரிக்கைகள், இந்த எச்சங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பற்றி முக்கியமான ஒரு லெசன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி இந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது. பட் இந்த பையன் இன்றைக்கி என்ன ஆச்சு, லேட்டாக இருந்துருச்சதுனால லேட்டாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. For a moment, I thought of running away and spending the day out of doors. It was so warm, so bright. The birds were chirping அப்படின்னா இந்த பறவைகள்லாம் ஒலி எழுப்பும் இல்லையா, கிச்சுன்னு அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இல்லையா அந்த சவுண்டு, அதுக்கு பேர் தான் சிர்பிங். சரியா, இந்த பையன் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக வேண்டாம், வெளியிலேயே ஸ்பெண்ட் பண்ணோம் அவனோட டேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பிரைட்டாக வார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். இந்த பேர்ட்ஸோட சிர்பிங்கெலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் இன் த ஓப்பன் ஃபீல்ட் பேக் ஆஃப் த சாமில் த ப்ருஷியன் சோல்ஜர்ஸ் வேர் ட்ரில்லிங். இவங்க தான் ஆல்ரெடி ப்ருஷியன்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க இல்லையா, ப்ருஷியன் ஆர்மியெல்லாம் ஃப்ரான்ஸுக்குள்ளார வந்துட்டாங்க. இந்த பையன் இப்போ இருக்கிறது ஃப்ரான்ஸில் நடக்கிற கதை தான் இது. ஸோ ப்ருஷியன் ஆர்மியில் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்ததுனால அவங்க வந்து அவங்களோட மார்ச் ட்ரில்லை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரில்லு அந்த லெஃப்ட் ரைட் சொல்லி நடப்பாங்க இல்லையா சோல்ஜர்ஸ் எல்லாம், அப்படி சொல்லி நடந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாமில் அப்படிங்கிறது அந்த மரத்தையெல்லாம் அறுக்கிற ஒரு ஆலை, ஒரு மில்லு. அந்த மில்லை தாண்டி அவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங் than the rule of participles, but I had the strength to resist and hurried off to school. இந்த பையனுக்கு என்னென்னா, டெம்ப்டிங் அப்படின்னா தூண்டுது, ஆர்வத்தை தூண்டுது. இது எல்லாமே அந்த பையனுக்கு வந்து, இந்த பையன் இப்போ ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். போகிற வழியில் இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு போக இவனுக்கு வந்து ஒரு ஆர்வம் தூண்டுது. பேசாமல் நம்ம இங்கேயே ஏதாவது சுற்றி விளையாடிக்கிட்டு இருக்கலாமே, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நம்ம ஏன் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபிள்ஸோட ரூல்ஸ் எல்லாம் ஏன் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படி இப்படின்னு அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போகிறான். இருந்தாலும்
நம்ம ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஒரு இதோட போகிறான். when I passed the town hall there was a crowd in front of the bulletin board. bulletin board அப்படிங்கிறது என்னன்னா நோட்டீஸ் போர்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த இடத்துல bulletin board அப்படிங்கிறாங்க. இந்த பையன் டவுன் ஹால் அப்படிங்கிறது டவுன் ஹாலுங்கிறது வந்து ஒரு நகரம். அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது எல்லா மக்களும் அந்த புல்லட்டின் போர்டு மேலே அந்த நோட்டீஸ் போர்டை ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபார் த லாஸ்ட் 2 years ஆல் அவர் பேட் நியூஸ் ஹேட் கம் ஃப்ரம் தேர். த லாஸ்ட் பேட்டில்ஸ், த டிராஃப்ட், த ஆர்டர்ஸ் ஆஃப் கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப் without stopping, what can be the matter now? இந்த பையன் வந்து பார்த்துக்கிட்டே போகிறான். இது வரைக்கும் நடந்த பேட் நியூஸ் எல்லாமே, இவங்களுக்கு வந்த பேட் நியூஸ் எல்லாமே அந்த நோட்டீஸ் போர்டு மூலமாக தான் இவங்களுக்கு வந்திருக்கு. அது என்னென்னா அந்த பேட்டில் லாஸ் பண்ணது, வாரில் வந்து தோற்று போனாங்க இல்லையா அது, அப்புறம் அந்த வார் வந்து நின்று போனது, அப்புறம் கமாண்டிங் ஆஃபீஸர்ஸோட கமாண்டு எல்லாமே அந்த நோட்டீஸ் போர்டில் தான் வந்திருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த பையன் மனசில் நினச்சிக்கிட்டே அந்த இடத்துல நிற்கல. இவன் பாட்டுக்குவன் நடந்து போய்கிட்டே இருக்கான், யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். Then as I hurried by as fast as I could go, the blacksmith watcher who was there with his apprentice reading the bulletin called after me, "Don't go so fast, Bob. You will get to your school in plenty of time." அங்கே வந்து ஒருத்தர் நிற்கிறாரு, பிளாக்ஸ்மித்துன்னு அந்த பொருள்லாம் செய்வாங்க இல்லையா, மரத்தினால இரும்புனால பொருளை செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் பிளாக்ஸ்மித்தா. ஒரு பேர் வந்து வாட்ச்டர் அப்படிங்கிறது. அவர் வந்து அவரோட அப்ரெண்டிஸோட, அங்கே அப்ரெண்டிஸ்னால் அவருக்கு வந்து ஹெல்ப்பராக ஒருத்தர் வச்சுருப்பார் இல்லையா, இப்போ வேலை செய்வது தான் ஓனர்னால் இவர் கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் அப்ரெண்டிஸ். அப்படி ஒருத்தர் வச்சுருக்கிறாரு. அவரும் நின்று அந்த புல்லட்டின் போர்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த புல்லட்டின் போர்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து இந்த பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு, வேகமாலாம் போகாத தம்பி, உனக்கு இன்னும் ஸ்கூல் போகிறதுக்கு நிறைய டைம் இருக்குது, மெதுவாக போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாரு. I thought he was making fun of me and reached M. Hamel's little garden all out of breath. இந்த பையன் இதை கேட்டுக்கிட்டே வேகமாக போகிறான். வேகமாக போய் அவனுக்கு மூச்சு வாங்குது. எம் ஹேமலோட பிளேஸை இவன் ரீச் பண்ணிட்டான். அப்போ when school began, there was a great bustle which could be heard out in the street over the opening and the closing of desks, lessons repeated in unison, very loud with our hands over our ears to understand better, and the teacher's great ruler rapping on the table. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பஸ்டில் அப்படின்னா இந்த க்ரௌடாக நிறையா பேர் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி சவுண்டு வரும் இல்லையா, சவுண்டு அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது. அதான் பஸ்டில். இந்த மாதிரி ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போதே அந்த இடம் எப்படி இருக்கும், அப்படியே நல்லா கலகலன்னு இருக்கும், சவுண்டு அதிகமாக இருக்கும். பட் இன்றைக்கி என்ன இல்லை, அது எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. ஸ்ட்ரீட் எல்லாமே அமைதியாக இருக்குது. எல்லாமே அந்த டெஸ்கெல்லாம் பசங்க என்ன பண்ணுவாங்க, இழுப்புவாங்க, தள்ளுவாங்க, அந்த சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். லெசன்ஸ் ரிப்பீட்டட் இன் யூனிசன்ஸ் அப்படின்னா திரும்ப திரும்ப ஒன்று சொல்கிறது. லெசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், டீச்சர்ஸ் அந்த கத்த சத்தம் கிளாஸில் அது எல்லாமே வெளியில் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கும்போதே ஒரு ஸ்கூல் பக்கத்தில் போகிறோன்னா அந்த ஸ்கூல் அங்கே இருக்குது அப்படிங்கிற ஃபீல் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வெரி லவுட் வித் அவர் ஹேண்ட்ஸ் ஓவர் அவர் இயர்ஸ். படிக்கும்போது பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதை மெமரைஸ் ஆகணும் அப்படின்னா நீங்களே என்ன பண்ணுவீங்க, படிக்கும்போது நம்மளோட இயர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நல்லா சத்தமாக படிப்பீங்களா, அப்போ தான் மைண்டில் ஏறும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சவுண்டில் கேட்கும். அண்ட் டீச்சர்ஸ் கிரேட் ரூலர் ரேப்பிங் ஆன் த டேபிள். ரேப்பிங்னா குச்சி வச்சு தட்டுவாங்க இல்லையா, பெரிய குச்சி வச்சு தட்டுறது. பட் நவ் இட் வாஸ் ஆல் ஸோ ஸ்டில். ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த கமோஷன் டு கெட் டு மை டெஸ்க் வித்தவுட் பீயிங் சீன். எல்லாத்தையும் பார்க்குறான், எதுவுமே இப்போ இல்லை. அந்த பரபரப்பு, கமோஷன் அப்படின்னா அந்த பரபரப்பே இப்போ இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே அந்த பையன் போகிறான். தட் டே எவ்ரி திங் ஹேட் டு பி as quiet as சண்டே மார்னிங். இப்போ இந்த டேவை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு சண்டே மார்னிங் மாதிரி இருக்குது. சண்டேனாலே எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும், அப்போ வந்து எல்லாமே அமைதியாக இருக்கும், ஸ்கூலெல்லாம் க்ளோஸில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைம் மாதிரி இவன் ஃபீல் பண்ணுறான். அப்போ through the window I saw my classmates already in their place and M. Hamel walking up and down with his terrible iron ruler under his arm. ரூலருங்கிறது வந்து குச்சி, பெரிய குச்சி. அயன் ரூலர் அப்படிங்கிறது இரும்பு குச்சி ஒன்று வச்சுக்கிட்டு மேலேயும் கீழேயும் ஹேமல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பையனோட கிளாஸ்மேட்ஸ்லாம் ஆல்ரெடி கிளாஸுக்கு வந்துட்டாங்க, அவங்கவுங்க பிளேஸில் உட்காந்துருக்காங்க. இவன் ஜன்னல் வழியாக அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். I had to open the door and go in before everybody. You can imagine how I
blessed and how frightened I was. இந்த பையன் வந்து ரொம்ப பயந்துக்கிறான். ஏன்னா எல்லாரும் ஆல்ரெடி வந்துட்டாங்க. அந்த பையனோட டீச்சர் மேம் ஹேமலும் வந்துட்டாரு. இப்போ வந்து இவங்களை எல்லாம் தாண்டி அவன் போய் அவன் பிளேஸில் உட்காந்தாகணும். அப்போ வந்து எவ்வளோ பயமாக இருக்கும், என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே போகிறான். பட் நத்திங் ஹேப்பன்ட். ஹேமல் saw me and said very kindly, go to your place quietly, little France. இப்போ தான் அந்த பையனோட பேர் சொல்கிறாங்க. அந்த பையனோட பேர் என்ன? ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது. ஹேமல் வந்து அவரை பார்த்துட்டு அந்த பையனை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. மெதுவாக நீ போய் உன் பிளேஸில் உட்காரு, அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. we were beginning without you. உன்னை விட்டுட்டே நாங்கள் வந்து லெசனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. I jumped over the bench and sat down at my desk. Now till then, when I had got a little over my fright, did I see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt and the little black silk cap all embroidered that he never wore except on inspection and prize day. இந்த பையன் வந்து இப்போ தான் போய் பிளேஸில் உட்காந்துருக்கான். உட்காந்ததுக்கப்புறம் அவனோட பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இங்கே இருக்கு இல்லையா, ஓவர் மை ஃப்ரைட்னா பயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரான். அதுக்கப்புறம் தான் அவரோட டீச்சரை வந்து அவன் நோட் பண்ணுறான், ஹேமலை வந்து நோட் பண்ணுறான். ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு, க்ரீன் கலரில் ஒரு கோட்டும் ஃப்ரில்லடு ஷர்ட் அப்படின்னா நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கிறாரு. அண்ட் த லிட்டில் பிளாக் சில்கால் சுத்தப்பட்ட ஒரு கேப்பும், பிளாக் கலர் கேப் ஒன்று அதையும் போட்டிருக்கிறாரு. அது ஃபுல்லாக எம்ப்ராய்டரியில் இருக்குது. இது யூஸ்வலாக ஒரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் வரும்போதோ இல்லைன்னா ஏதாவது ப்ரைஸ் டே, அதாவது ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, இந்த மாதிரி டேஸ் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டேயில் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவார். பட் இன்றைக்கி வந்து அவர் கிராண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறத பார்த்து இந்த பையனுக்கு ஆச்சரியம். பிசைட்ஸ் த ஓல்ட் ஸ்கூல் சீம்டு ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சாலமன். ஓல்ட் ஸ்கூலே எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. சாலமன் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. But the thing that surprised me most was to see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves, old Haser with the three cornered hat, the farmer mayor, the farmer postmaster and several other besides. எப்பயுமே யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இவங்க ஸ்கூலில் வந்து லாஸ்ட் பெஞ்ச் வந்து யாருமே உட்கார மாட்டாங்க. இந்த பசங்களாம் யாருமே லாஸ்ட் டெஸ்க்கு போக மாட்டாங்க. அது எப்பயுமே எம்டியாக தான் இருக்கும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அந்த லாஸ்ட் பெஞ்சு ஃபில் ஆகிருக்கு. அங்கே யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னா இந்த ஊரோட பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சில பேர் இருக்காங்க. அது யாருன்னா இந்த ஓல்டு ஹாசர் அப்படிங்கிறது ஒரு வயசான ஒருத்தர். அவர் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 3 கார்னர், அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு தொப்பி மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாரு. அப்புறம் ஃபார்மர் மேயர், ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் எல்லாருமே, அந்த ஊரோட பெரிய ஆளுங்க எல்லாருமே அங்கே உட்காந்துருக்குறாங்க. எவ்ரிபடி லுக்டு சேட், எல்லாருமே ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அண்ட் ஹாசர் had brought an old primer, thumped at the edges and he held it open on his knees with his great spectacles lying across the pages. ஓல்டு ப்ரைமர் அப்படிங்கிறதுனா ஒரு சுவடி, ஒரு புக்கு வச்சுருக்கிறாரு. சரியா, ஒரு புக்கு வச்சுருக்கிறாரு அந்த ஹாசர் அப்படிங்கிறவர். தம்புடு அப்படின்னா அது புக்கு, பழமையான ஒரு புக்கு வச்சுருக்கிறாரு. அதை வந்து அவரோட கால் சந்தில் வச்சுட்டு அவர் கண்ணில் போட்டிருக்க அந்த கண்ணாடியை எடுத்து தொடச்சிட்டு அந்த பேஜை வந்து கிளியராக பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு. While I was wondering about it all, Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me said, "My children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the school of Alsace and Lorraine." இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி இந்த பையனை சொன்னார் இல்லையா, போய் உன் பிளேஸில் உட்காருன்னு ரொம்ப மென்மையான ஒரு வாய்ஸில் சொன்னார் இல்லையா, ரொம்ப சாஃப்டான நேச்சரில். அந்த மாதிரியே இவர் வந்து இப்போ லெசனை டீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லெசனை டீச் பண்ணும்போதே அவர் வந்து இந்த வாய்ஸ்லேயே பேசுகிறாரு, சொல்கிறாரு, இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு நான் எடுக்க போகிற லாஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பெர்லின்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு, இனிமேல் உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் டீச் பண்ணக்கூடாது, ஒன்லி ஜெர்மன் லாங்குவேஜஸ் தான் ஸ்கூல்ஸில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த சிட்டிஸில், அல்சாஸ் அண்ட் லாரென். அந்த ப்ருஷியன் ஆர்மி வந்து ஜெயிச்சாங்க இல்லையா 2 சிட்டிஸை, அந்த 2 சிட்டிஸையும் அவங்க வசப்படுத்துறதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜெர்மனில் மட்டும்தான் டீச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive. இதுதான் உங்களோட ஃப்ரெஞ்சில் லாஸ்ட் லெசன்.
உங்களுக்கு வந்து நியூ மாஸ்டர், அதாவது ஜெர்மன் லாங்குவேஜ் பேசக்கூடிய மாஸ்டர் வந்து நாளையிலேருந்து வருவார். இதுதான் உங்களோட லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறாரு. வாட் அ தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. தண்டர் கிளாப் அப்படிங்கிறது ஒரு இடி விழுந்த மாதிரி இந்த பையனுக்கு தோணுது. ஹோ த riches, that was what they had put up at the town hall. இப்போ தான் இந்த பையனுக்கு புரியுது. ரிச்சஸ் அப்படின்னா இந்த பரிதாபத்துக்குரிய ஒரு மேட்ரு என்னென்னா, அந்த புல்லட்டின் போர்டு இவன் வரும்போது கிராஸ் பண்ணும்போது அந்த டவுன் ஹாலில் ஒரு புல்லட்டின் போர்டில் எல்லோரும் சுற்றி நின்று பார்த்தாங்க இல்லையா, அந்த நியூஸ் இந்த நியூஸ் தான். இப்போ தான் இந்த பையனுக்கு எதனால் எல்லோரும் அங்கே சுற்றி நின்னாங்கன்னு புரியுது. My last French lesson, why I hardly knew how to write, I should never learn anymore. I must stop there then. Oh, how sorry I was for not learning my lessons, for seeking birds' eggs, or going sliding on the shore. My books that had seemed such a nuisance a while ago. இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இவனுக்கு வந்து இப்போ வந்து ஃப்ரெஞ்சுங்கிறது அந்த அளவுக்கு தெரியாது. இது வந்து இவனோட மதர் டங். பட் அவன் வந்து அதை என்ன பண்ணல, ப்ராப்பராக கற்றுக்கல. இன்றைக்கி கற்றுக்கலாம், நாளைக்கு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான். பட் இப்போ அவனுக்கு என்னாச்சு, அப்படி ஒரு லாங்குவேஜே இவனுக்கு இனிமேல் இவங்களோட இதில் இல்லாமல், இவங்களோட நாட்டில் இல்லாமல் போகுது. அதை நினச்சி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நான் ஏன் இதை கற்றுக்காமலே விட்டுட்டேன், ஏன் இதை ட்ரை பண்ணல, நான் வந்து அதை எழுதி கற்றுக்கணும்னு நான் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளாரையே அவன் நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிறான். இதுதான் என்னோட லாஸ்ட் லெசன்னு வேறு சொல்கிறாங்க. ஐ வாஸ் ஃபார் நாட் லேர்னிங் மை லெசன்ஸ். இது வரைக்கும் நடத்தின லெசன்ஸை எதுவுமே நான் ஒழுங்காகவே கவனிக்கலையே, ஒழுங்காகவே பழகிக்கலையே அப்படிங்கிறான். நான் வந்து இந்த பேர்ட்ஸோட எக்ஸை பார்க்குறதுலையும், சார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நதிக்கரை, அந்த நதிக்கரையில் போய் விளையாடுறதுலேயுமே நான் வந்து குறியாக இருந்துட்டேன். என் புக்ஸையெல்லாம் நான் வந்து ஒரு நாய்சன்ஸ்னால் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடியதான் நான் இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேனே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ ஹெவி டு கேரி மை கிராமர் அண்ட் மை ஹிஸ்ட்ரி ஆஃப் த செயின்ஸ் were old friends now that I couldn't give up, and M. Hamel too. The idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and how cranky he was. இந்த பையனுக்கு வந்து இப்போ வந்து இதெல்லாம் நினச்சா, அந்த கிராமர் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நினச்சா ரொம்ப இதாக இருக்குது. இதெல்லாம் விட்டு பிரிய முடியல இவனால், இதெல்லாம் கொடுக்க முடியல. ஹேமலையும் இவனால் பிரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மைண்டுக்குள்ளாரையே அவன் நினைக்கிறான். அவர் எவ்வளோ பெரிய ரூலராக இருந்தாலும் அவரை பற்றி கண்டபடியே அவன் திட்டினாலும், கிராங்கி அப்படின்னா வித்தியாசமானவர், அவர் ஒரு வித்தியாசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். புவர் மேன். It was in honor of this last lesson that he had put on his fine Sunday clothes, and now I understood why the old men of the village were sitting there in the back of the room. It was because they were sorry too that they had not gone to school more. இப்போ தான் இவனுக்கு புரியுது ஏன் இந்த ஹேமல் சார் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங்கில், அதாவது சண்டே மட்டும் சர்ச்சுக்கு மட்டும் போட்டு போகக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங்கில் இன்றைக்கி வந்து கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா இதுதான் அவரோட லாஸ்ட் டே, அதனால தான் இவர் வந்து இப்படி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேக் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க இல்லையா சில அந்த வில்லேஜ் பீப்புளு, அவங்களும் ஏன் வந்திருக்காங்க, இதை தாங்கிக்க முடியாமல் அந்த லாஸ்ட் லெசனை கேட்கறதுக்காக தான் அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. It was their way of thanking our master for his 40 years of faithful service and of showing their respect for the country that was their nomos. என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து இந்த ஹேமல் இருக்கார் இல்லையா, எம் ஹேமல், அவர் பார்த்திங்கன்னா 40 இயர்ஸாக இந்த ஸ்கூலில் தான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கார்டனில் இருந்துக்கிட்டே அந்த ஸ்கூலில் இவர் டீச் பண்ணிக்கிட்டு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு ட்ரிபியூட் தான் இந்த வில்லேஜஸ் எல்லாம் இவருக்கு கொடுக்கறது. அவரை வந்து ப்ரைஸ் பண்ணுங்கிற விதமாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருக்காக வந்து இந்த ஸ்கூலில் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த லாஸ்ட் லெசனை கவனிச்சுக்கிட்டு. while I was thinking all of this, I heard my name called. It was my turn to recite. What would I not have given to be able to say that treatful rule for the participle, although very loud and clear and without one mistake. But I got mixed up on the first word and stood there, holding on my desk and my heart beating and not daring to look up. இந்த பையனோட டேர்ன் வந்துருச்சு. நம்மளே ஸ்கூல்லேயே தான் என்ன பண்ணுவோம், ஒரு பேராகிராஃபும் ஒவ்வொருத்தர் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அன்னன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது படிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அப்போ வந்து திடீர்னு ஹேமல் வந்து இந்த பையனை கூப்பிட்றாரு. எதுக்கு கூப்பிட்றாருன்னா, இந்த பையனோட டேர்ன் வந்துருச்சு, இந்த பையன் தான் இப்போ வந்து படிக்கணும். இந்த பையனும் வந்து ரொம்ப போல்டாக அவனை திங்க் பண்ணிக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். நம்ம எதையும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, கரெக்டாக லவுடாக கிளியராக படிக்கணும், பார்ட்டிசிபிள்ஸை நல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு வேர்ட்லேயே அவன் தடுமாற ஆரம்பிச்சிட்டான். அப்படியே பெஞ்சை பிடிச்சிக்கிட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டு நிற்கிறான். அவனால் நிமிந்து கூட பார்க்க முடியல. அவனோட ஹார்ட் பீட்டெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸாக இருக்குது. அதாவது பயந்துக்கிட்டு நிற்கிறான். நம்மளாலேயே நம்மளுக்கு ஒரு வேர்டு தெரியல, கிளாஸில் படிக்கும்போது தெரியல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வெக்கம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பையனும் ஃபீல் பண்ணுறான், ஷையாக ஃபீல் பண்ணுறான். I heard M. Hamel say to me, I won't scold you, little Franz. You must feel bad enough. See how it is. Every day we have said to ourselves, bah, I have plenty of time. I will learn it tomorrow. And now you see where we have come out. இந்த இப்போ வந்து ஹேமல் சொல்கிறாரு, நீ பயப்படாத ஃப்ரான்ஸ், நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், நீ நல்ல தைரியமாக படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ பார்த்தியா எப்படி நாள் மாறிடுச்சு அப்படின்னு. நம்ம டெய்லியும் நம்மக்கிட்ட நம்மளுக்குள்ளாரையே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம், எனக்கெல்லாம் நிறைய டைம் இருக்குது, நான்லாம் நாளைக்கு கூட படிச்சுக்குவேன், நாளைக்கு படிச்சுக்குவேன்னு ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவோம், நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இப்போ எங்கே வந்து நிற்கிறோன்னு பார்த்தியா, நம்ம கையிலேருந்து நம்ம மதர் டங்கே போகிற அளவுக்கு நம்ம ஒரு சிச்சுவேஷனில் இப்போ வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஹோ, தட்ஸ் த கிரேட் ட்ரபுள் வித் ஆல்சாஸ். She puts off learning till tomorrow. Now those fellows out there will have the right to say to you, how is it you pretended to be Frenchmen and yet you can neither speak nor write your own language, but you are not the worst, poor little Franz. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உனக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இப்போ வெளியில் நிற்கிறாங்க இல்லையா அந்த அல்சாஸை கைப்பற்ற அந்த ப்ருசியன்ஸ், அவங்க வந்து நாளைக்கு உங்களை எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. எதுக்குன்னா, நீங்கள்லாம் ஃப்ரெஞ்ச்மென்னாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இங்கே ப்ரெட்டன்னா நடிக்கிறது, சரியா, நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா. ஒரு மதர் டங்கை உங்களால் பேசுகிறதுக்கோ எழுதுறதுக்கோ கூட முடியல, உங்களால் உங்கள் மதர் டங்கை பேசவும் முடியல எழுதவும் முடியல, கேட்டால் நீங்கள்லாம் ஃப்ரெஞ்ச்மென்னு பெருமையாக சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி கேவலமாக பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேமல் சொல்கிறாரு. பட் லிட்டில் ஃப்ரான்ஸ், இது வந்து உன்னோட தப்பு கிடையாது, இது வந்து எல்லாத்தோட தப்பும் தான், என்னோட தப்பும் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. we have all a great deal to reproach ourselves with. எல்லாத்தோட தப்பு தான் இது அப்படிங்கிறாரு. your parents were not anxious enough to have you learn. anxious அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட், உன்னோட பேரண்ட்ஸுக்கும் நீ படிக்கணும் நீ கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. they prefer to put you to work on a farm or at the mills so as to have a little more money. உன்னோட பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நீ படிக்கணும்னு நினைக்கல, நீ ஏதாவது மில்லுக்கோ இல்லை ஃபார்முக்கோ வேலைக்கு போனீங்கன்னா போதும், அதுலேருந்து கொஞ்சம் காசு வந்தால் அதை வச்சு பொழைச்சிக்கலான்னு நினைக்கிறாங்க. அண்ட் நானும் தான், ஐ ஹாவ் பீன் டு பிளேம் ஆல்சோ. நானும் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கிறேன் தான். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உங்களை வந்து என்னோடய கார்டனில் இருக்கிற ஃப்ளாருக்கெல்லாம் தண்ணி ஊற்ற சொல்லி உங்களை அனுப்பியிருக்கேன், லெசன் உங்களுக்கு டீச் பண்ணாமல் இருந்திருக்கிறேன். நான் என்னைக்காவது ஃபிஷ்ஷிங் போகணும், மீன் பிடிக்க போகணும் அப்படின்னு நினச்சேன்னா உங்களுக்கு ஹாலிடே விட்டுருக்கேன். இந்த மாதிரி நிறைய தப்பு நானும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தென் ஃப்ரம் ஒன் திங் டு அனதர், M. Hamel went on to talk of the French language, saying that it was the most beautiful language in the world. என்ன சொல்கிறாருன்னா, இப்படியே ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே போகிறாரு. பேசிக்கிட்டே போக போக அடுத்த அவரோட டாபிக் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றி பேசுகிறாரு இந்த பசங்கிட்ட. ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி அது கிளியரான ஒரு லாங்குவேஜ், லாஜிக்காகவும் இருக்கும் அப்படிங்கிறாரு. that we must guard it among us and never forget it. கார்டுனா நம்ம தான் இந்த லாங்குவேஜை பாதுகாக்கணும், இதை என்றைக்கும் நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு. பிகாஸ் when people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. நம்ம என்ன எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி, எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் நம்ம ஸ்லேவாக அடிமைகளாக ஆனாலும் சரி, நம்மளோட தாய்மொழிங்கிறத நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறாரு. தென் ஹி ஓப்பன்ட் அ கிராமர் அண்ட் ரீடர்ஸ் அவர் லெசன். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜோட டாப்பிக்கை முடிச்சுட்டு ஒரு கிராமர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஐ வாஸ் அமேஸ்டு டு see how well I understood it. All he said seemed so easy. I think too that I had never listened so carefully and that
he had never explained everything with so much patience. இப்போ இந்த பையனுக்கு வந்து கிராமர் எடுக்கிறார் இல்லையா ஹேமல், இந்த கிராமர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் எடுக்கிறது அந்த பையனுக்கு அப்படியே எக்ஸாக்டாக அவர் என்ன சொல்கிறாருங்கிறது அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஈஸியாக இருக்குது அவனுக்கு கிராமர் டாபிக் இன்றைக்கி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவன் வந்து கிளாஸில் இவ்வளோ அட்டென்டிவாக கிளாஸ் கவனிச்சதில்லை. அதே மாதிரி இவரோட டீச்சர், இந்த பையனோட ஃப்ரான்ஸோட டீச்சரும் இது வரைக்கும் இவ்வளோ பொறுமையாக பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமையோட இவங்களுக்கு டீச் பண்ணதில்லை. இந்த பொறுமையும் அந்த பையனோட அந்த லிசனிங்கும் சேர்ந்து இவனுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை இப்போ கொடுத்துருக்குது. இட் சீம்டு ஆல்மோஸ்ட் ஆஸ் இஃப் த புவர் மேன் வாண்டட் டு கிவ் அஸ் ஆல் ஹீ நியூ பிஃபோர் கோயிங் அவே அண்ட் டு புட் இட் ஆல் இன் டு அவர் ஹெட்ஸ் அட் ஒன் ஸ்ட்ரோக் அப்படின்னா ஒரே ஒரு இழுக்கில் அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவர் மைண்டில் அந்த கிராமரை பற்றின தாட்ஸ் என்னென்ன இருக்கோ, கிராமரை பற்றின புரிதல்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த பசங்களுக்கு கிளியராக சொல்கிறாரு. விலாவரியை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆஃப்டர் த கிராமர் வி ஹேட் அ லெசன் இன் ரைட்டிங். தட் டே ஹேமல் ஹேட் நியூ காப்பீஸ் ஆஃப் அரஸ் ரைட்டிங் இன் அ பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்ட் ஃப்ரான்ஸ் Alsace. They looked like little flags floating everywhere in the schoolroom, hung from the rod at the top of our desks. என்ன இருக்குன்னா இதுக்கப்புறம் கிராமர் டாபிக் இதோட ஓவர் ஆயிடுச்சு. கிராமர் டாப்பிக்கை முடிஞ்சதையும் ஹேமல் பார்த்தீங்கன்னா ரைட்டிங், அதாவது ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போகிறாங்க. அதில் அவர் வந்து 2 வேர்டை தான் ரிப்பீட்டடாக எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. ஃப்ரான்ஸ் அல்சாஸ் அப்படின்னு மாற்றி எழுதுறாரு. இது எல்லாமே சில்ட்ரன்ஸை எழுதி அவங்களுக்கு மேலே டிஸ்க்குக்கு மேலே இருக்கிற அந்த ஹேங்கரில் ஹேங் பண்ண சொல்லி பார்க்குறாரு. அது பார்க்குறதுக்கே இந்த பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலை கொடுக்குது. யூ ஆட் டு ஹாவ் சீன் ஹவு எவ்ரி ஒன் செட் டு ஒர்க் அண்ட் ஹவு குவைட் இட் வாஸ். த ஒன்லி சவுண்ட் வாஸ் த ஸ்க்ராச்சிங் ஆன் த pens over the paper. Once some beetle flew in, but nobody paid any attention to them. Not even the littlest one, who worked right on tracing their fish hook as if that was French too. இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த கிளாஸ் ரூமே, அந்த ஸ்கூல் ரூமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த அமைதி எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, அந்த பசங்கள்லாம் இப்போ ரைட்டிங் ப்ராக்டிஸ் போகிறாங்க இல்லையா, அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் போகிற அந்த பேப்பர், அந்த பென்னோட சவுண்டு மட்டும்தான். இப்போ பேப்பர் பென்னில் வச்சு எழுதுனோம்னா, பென்னை வந்து பேப்பரில் வச்சு எழுதுனோம்னா ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த ஸ்க்ராச்சிங் சவுண்டு, அந்த சவுண்டு மட்டும்தான் இப்போ கேட்குது. பீட்டில்லாம் வருது, வண்டெல்லாம் வந்து கிராஸ் ஆகி போகுது, அதோட சத்தமெல்லாம் கேட்குது. ஆனாலும் அதை யாரும் நோட்டீஸ் பண்ணல, அதை நிமிர்ந்து பார்க்கல. அவங்களோட வேலையை, எழுதுகிற வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க. இந்த பையனுக்கு இப்போ தான் திங்கிங் வேறு லெவலுக்கு போகுது. ஃபிஷ் ஹூக்கு இந்த மாதிரி பீஜியன்ஸ் எல்லாம் வெளியில் பாடிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்தா அவனுக்குள்ளாரையே அவன் மைண்டுக்குள்ளாரையே கேட்டுக்கிறான். ஒருவேளை இந்த ஃப்ரெஞ்சில் இதுங்கெல்லாம் வருங்காலத்தில் என்ன பண்ணும், இதுங்களும் வந்து ஃப்ரெஞ்சில் பாடணுமா, இதுங்கெல்லாம் வந்து வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா ஜெர்மனில் தான் இதுங்களையும் பாட சொல்லுவாங்களா, இதுங்களாம் இப்போ வந்து ஃப்ரெஞ்சில் பேசிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன பையன் தான், அவனுக்குள்ளாரையே அவனுக்கு தோன்றதையெல்லாம் மனசுக்குள்ளார யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே பாடுது. வில் தே மேக் தெம் சிங் இன் ஜெர்மன் ஈவன் த பீஜியன்ஸ். அவங்கெல்லாம் வந்து இந்த நம்ம நாட்டை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கூட ஜெர்மனில் பாட சொல்லிடுவாங்களா, நம்மளை மட்டும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளாரையே அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். Whenever I looked up from my writing, I saw Hamel sitting motionless in his chair and gazing first at one thing, that at another, as if he wanted to fix in his mind just how everything looked in that little schoolroom. இந்த பையன் வந்து அப்பப்போ எழுதும்போது அப்பப்போ நிமிர்ந்து ஹேமலை பார்க்குறான். அவர் வந்து ஒரு தடவை பார்த்தா வேறு எதையோ கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு தடவை வேறு எதையோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த அசைவும், மோஷன்லெஸ் அப்படின்னா எந்த அசைவும் இல்லாமல் ஏதாவது ஒரு பார்த்து எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த ஸ்கூல் ரூமுக்கு வெளியில் இருக்கிற எல்லாத்த பற்றியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. 40 இயர்ஸுக்கு முன்னாடி அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த 40 இயர்ஸ் ஜேர்னியை அவர் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. For 40 years he had been there in the same place with his garden outside the window and his class in front of him, just like that. Only the desks and benches had been worn smooth, the walnut tree in the garden were taller, and the hopvine that he had planted himself twinned about the windows to the roof. இவர் வந்து அந்த கார்டன் இருக்குது இல்லையா, அந்த கார்டனில் தான் 40 இயர்ஸாக இருக்கிறாரு.
அந்த டெஸ்க் பெஞ்செல்லாம், அதாவது இந்த யூஸ் பண்ணாத டெஸ்க் பெஞ்செல்லாம் ஸ்மூத் அப்படின்னா தேஞ்சே போயிடுச்சு. அந்த வால்நட் ட்ரீ கார்டனில் இருக்கிறதெல்லாம் அவர் நட்ட அந்த வால்நட் ட்ரீ எப்படி இருக்குது, ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. ஹாப்வின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஹாப்வைன் அப்படிங்கிறது திராட்சைக்கொடி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அது வந்து இப்போ என்ன இருக்குது, ட்வின்னட் அப்படின்னா நல்லா வளைஞ்சு பின்னி போய் கிடக்குது. விண்டோஸை சுற்றி அதோட வேரெல்லாம் முளைச்சி நல்லா வளர்ந்து போய் கிடக்குது, பின்னிட்டு கிடக்குது. How it must have broken his heart to leave it all, poor man, to hear his sister moving about in the room above, packing their trucks, for they must leave the country next day. இதுலேருந்து இவரோட தங்கச்சி இருக்காங்களே, அவரோட சிஸ்டர் வந்து கீழே மேலே வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நாளையோட இந்த ஸ்கூலை விட்டு இந்த கண்ட்ரியை விட்டே கிளம்ப போகிறாங்க. அவரோட தாட்ஸை வந்து இந்த பையனால் புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளோ ஒரு 40 இயர்ஸ் ஒரு வருஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு வேறு ஸ்கூலுக்கு போனோம்னாலே நம்மளுக்கு என்னெல்லாம் ஃபீல்ஸ் வரும். நம்மளோட ஃப்ரெண்டை மிஸ் பண்ணிட்டோமே, நம்மளோட ஸ்கூலை மிஸ் பண்ணிட்டோமே, இது நம்ம ஸ்கூல் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். இவர் வந்து இவரோட லைஃப் டைமில் 40 இயர்ஸ் இந்த இடத்துலையே கழிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட இவர் ஒரு கண்ட்ரியை விட்டுட்டு இன்னொரு கண்ட்ரிக்கே போகணும் அப்படின்னா இவரோட மைண்டில் என்னென்ன தாட் வரும். இனிமேல் இவர் இங்கே வர முடியாது, இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்க்க முடியாது, இந்த சிச்சுவேஷனில் அவரால் வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பையனும் அதை பார்க்குறான். பட் he had the courage to hear every lesson to the very last. After the writing, we had a lesson in history, and then the babies chanted their Babi Bee Bobu down there at the back of the room. Old Haser had put on his spectacles and holding his primer in both hands. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ரைட்டிங் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, கிராமர் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இவங்க வந்து ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டாங்க. ஹிஸ்ட்ரிக்கு போகவும் பேபிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ரூமில் இருப்பாங்க இல்லையா, அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் இப்போ வந்து அவங்க வந்து லெட்டர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எப்படி காங்கியாச்சா சொல்லுவோம், தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஏபிசிடி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து ஃப்ரெஞ்சில் அந்த லெட்டர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பாபி பி போ பூ அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த ஓல்டு ஹாசர் அப்படிங்கிறவர் வந்து அந்த முதியவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த ரூமில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காருல, அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரும் அவரோட ஸ்பெக்டக்கல்ஸை போட்டுக்கிட்டு அவரோட ப்ரைமர் அப்படின்னா அவரோட புக்ஸை 2 கையிலையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பசங்களோடையே சேர்ந்துக்கிட்டு அவரும் கத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. யூ குட் see that he too was crying அப்படின்னா கத்தி சொல்கிறது. இந்த இடத்துல crying அப்படின்னா அழுகிறது கிடையாது, கத்தி அந்த பசங்களோட சேர்ந்து சொல்கிறாரு. he was trembled with emotion. அவர் வந்து ரொம்ப வயசானவருங்கும் போது அவரோட குரல் அந்த நடுக்கம் ஒன்று தெரியும் இல்லையா, அந்த நடுக்கம் அந்த பையனுக்கு தெரியுது. And it was so funny to hear him that we all wanted to laugh and cry. How well I remember it, that last lesson. என்ன இருக்குன்னா இந்த ஓல்டு ஹாசர் சொல்கிறது வந்து இந்த பசங்களுக்கு வந்து சிரிப்பு வருது. அதே நேரம் இது வந்து லாஸ்ட் லெசன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஃபீலும் ஆகுது. அவர் சொல்கிறத பற்றி இவங்க மனசுக்குள்ளாரே சிரிச்சுக்கிறாங்க. இந்த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறது இந்த பையனுக்கு வந்து ரொம்ப மைண்டில் வந்து நல்லா பதியுது. All at once the church clock struck 12. Then the Angelus, at the same moment the trumpet of the Prussians returning from drill sounded under our windows. M. Hamel stood up very pale in his chair. I never saw him look so tall. என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து 12 o'clock ஆயிடுச்சு. சர்ச்சில் வந்து பெல் அடிக்கிறாங்க, 12 o'clock பெல் அடிக்கிறாங்க. தென் த ஏஞ்சலஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரோமன் கேத்தலிக் டிவோஷன், இந்த பாட்டு பாடுறது சரியா. ரோமன் கேத்தலிக் டிவோஷன் அப்படின்னா சர்ச்சிலாம் 12 o'clock ஆனதையும் பெல் அடித்து பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு வந்து அங்கே ஓடுது. அந்த டைமில் என்ன இருக்குன்னா புருஷியன் ஆர்மியும் அவங்களோட ட்ரம்பெட்னா அந்த முன்னாடி மார்ச் ட்ரில்லாம் போகும்போது முன்னாடி அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போவாங்க இல்லையா, அந்த ட்ரம்பெட்லாம் அடிச்சுட்டு போகிறாங்க. அவங்களோட ட்ரில்லேருந்து அவங்க திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஸ்கூல் விண்டோவில் வந்து அந்த சவுண்டு கேட்குது இந்த பசங்களுக்கு. எம் ஹேமல் வந்து இப்போ எந்திரிச்சு நிற்கிறாரு. வெரி பேல் அப்படின்னா ரொம்ப சேடாக இருக்கிறாரு. அவரோட சேர்லேருந்து ரொம்ப சேடாக எந்திரிச்சு நிற்கிறாரு. இது வரைக்கும் அந்த பையன் வந்து இவ்வளோ ஹைட்டாக, அதாவது இவ்வளோ உயரமான இடத்துல அவர் வச்சு பார்த்ததில்ல. மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஹீ ஐ பட் சம்திங் சோக்டு ஹிம். ஐ அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிறாரு, ரொம்ப அவர்னால் பேசவே முடியல. மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறாரு. பட் சோக்குடு அப்படின்னா தடுக்குது. அவர் வந்து தொண்டை, இந்த படத்துலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா,
ஏதாவது ரொம்ப எமோஷனாகி பேசும்போது நம்மளுக்கு தொண்டை அடைக்குது அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு வந்து பேசவே முடியல. He could not go on. Then he turned to the blackboard, took a piece of chalk and bearing on with all his might, he wrote as large as he could, "Vive la France." என்ன எழுதியிருக்கிறாரு, இவரால் பேசவே முடியல, எல்லா எமோஷன்ஸையும் உள்ளே வச்சுக்கிட்டு இவரோட சாக்கை எடுத்து பிளாக் போர்டில் இவரால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக ஒன்று எழுதுறாரு. என்னென்னா வைவ் லா ஃப்ரான்ஸ் அப்படின்னா ஃப்ரான்ஸ் மொழியில் அவர் எழுதுறாரு. இந்த வேர்டு எழுதுறாரு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க அப்படிம்பாங்க இல்லையா, நீடூழி அந்த இதுதான் சொல்கிறாரு. ஃப்ரான்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. தென் ஹீ ஸ்டாப்ட் அண்ட் லீன்ட் ஹிஸ் ஹெட் அகெயின்ஸ்ட் த வால் அண்ட் வித்தவுட் அ வேர்ட் ஹீ மேட் அ கெஸ்டர் டு அஸ் வித் ஹிஸ் ஹேண்ட். ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட், யூ மே கோ. என்ன சொல்கிறாரு, இவரால் எதுவும் பேச முடியல, தலையை திருப்பி செவுத்தில் கொடுத்துட்டு சாஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, கையிலேயே கெஸ்டர்னு ஆக்ஷன் பண்ணுறாரு. ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, நீங்கள்லாம் போகலாம் அப்படிங்கிறாரு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வைவ் லா ஃப்ரான்ஸ் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் யூஸ்டு இன் ஃப்ரெஞ்ச் டு ஷோ பேட்ரியோட்டிசம். இட்ஸ் டிஃபிகல்ட் டு டிரான்ஸ்லேட் த டேர்ம் லிட்ரரி இன்டு இங்கிலீஷ், பட் இட் ஜென்ரலி மீன் லாங் லிவ் ஃப்ரான்ஸ். லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஃப்ரான்ஸில் அது எழுதியிருக்காங்க. பேட்ரியாட்டிசம் அப்படின்னா அவங்களுக்கான சுதந்திரத்தை சொல்கிறது. இது ஆத்தரை பற்றி பார்க்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட். இவர் வந்து அந்த டைமில் தான் இருந்திருக்கிறாரு. அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். த லாஸ்ட் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் Franco-Prussian War 1870 to 1871, in which France was defeated by Prussia led by Bismarck. பிஸ்மார்க் அப்படிங்கிறவர் ரூல் பண்ணப்பட்டதுன்னு ஆல்ரெடி சொன்னலையா. ஃப்ரான்ஸ் வந்து ப்ருஷியாவால் டிஃபீட் பண்ணப்பட்டது. ப்ருஷியா தென் கன்சிஸ்ட் ஆஃப் வாட் நவ் ஆர் த நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி. அதான் ஆல்ரெடி சொன்னலையா, ஜெர்மனி, போலாண்ட், பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ரியா அதெல்லாம் தான் உள்ளடக்கியது ப்ருஷியா ஆர்மி. இன் தி ஸ்டோரி த ஃப்ரெஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அல்சாஸ் அண்ட் லோரைன் ஹாவ் பாஸ்ட் இன் டு ப்ருசியன் ஹேண்ட்ஸ். இது ரெண்டையும் ப்ருசியன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஆத்தர் வந்து அந்த பீரியடில் வாழ்ந்தவர். ஸோ அதை பற்றி எழுதியிருக்கிறாரு. ஓகேவா சில்ட்ரன்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இது வந்து ஒரு பையன் வந்து கடைசியாக அந்த போர் ஒன்று நடக்குது அவங்க ஊரில். அது எப்படி நடந்துச்சு, என்ன ஆச்சு, அதனால் அது என்ன பின்விளைவை ஏற்படுத்துனுச்சு அப்படிங்கிறது தான் இந்த லெசன். ஒரு லாங்குவேஜே ஒரு வார்னால என்ன ஆயிடுச்சு, அவங்களோட மதர் டங், அவங்களோட சுயம் மரியாதையை அவங்க இழக்க வேண்டிய நிலைமைக்கு அவங்க வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. அடிமைத்தனமாக போகிறது வேற, பட் அதையும் தாண்டி இவங்களுக்கு என்ன, இவங்களோட சொந்த மொழி அப்படிங்கிறதே இவங்களுக்கு இல்லாமல் போச்சு. ஜஸ்ட் லைக் தட் இப்போ இங்கிலீஷும் அப்படி தான். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட மதர் டங்கை விட்டுட்டு இன்னொரு லாங்குவேஜ் மேலே தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இம்பேக்ட், நம்மளோட ஆர்வத்தை வந்து நம்ம அதிகமாக செலுத்துகிறோம். இங்கே இந்த லெசனை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு வந்து தமிழில் ஒரு பேராகிராஃப் எழுத சொன்னால் கிளியராக சிங்கிள் மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரியாது. ஏன்னா இது உங்களோட மதர் டங், பட் அதுவே உங்களுக்கு வந்து தெரியல, கிளியராக தெரியல. அப்படிங்கும்போது நம்மளை எப்படி பார்ப்பாங்க, எல்லாரும் ஏளனமாக தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிறது தான் இவங்க வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு நம்மளோட மதர் டங்கில் நம்ம வந்து கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த லாங்குவேஜுக்கு போகணும். அந்த கிளியருங்கிறத நீ வந்து இலக்கணம் கற்றுக்கணும், உரைநடை கற்றுக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த லாங்குவேஜை பிழை இல்லாமல், தவறு இல்லாமல் பேசவும் எழுதவும் கற்றுக்கணும். சரியா? இதை தான் இந்த ஹோல் லெசனில் சொல்லியிருக்காங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.